Hello friends, welcome to Hannah's Bliss. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒயிட் கலர் கோட் வச்சு பார்க்க போறோம். ஒயிட் கலர்ல ஒரு லட்கன் எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன். சிம்பிளா ரொம்ப நம்ம கையில இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு just சிம்பிளா நம்ம எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரிங்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த ரெண்டு ரிங்ஸ் வந்து நம்ம அந்த Silkthread மெட்டீரியல்ஸ் கடையில கிடைக்கும். சோ ஒரு ஒயிட் கலர்ல ஒரு Silkthread எடுத்துர்க்கேன். அது கூட கொஞ்சம் pearls, கொஞ்சம் chain, stone chain இந்த மாதிரி things எல்லாம் எடுத்துர்க்கேன். இப்போ நீடில்ல நான் வந்து 6 strandsல thread எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரேப் பண்ணி எடுத்துடுறோம். இந்த சிக்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸில் நம்ம த்ரெட் எடுக்கிறதுனால நமக்கு ரேப் பண்ண ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி எடுத்தாலும் குண்டு குண்டாக இருக்கும், 6 கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ரேப் பண்ணும்போது நீட்டாட்டு உங்களுக்கு ரப்பாய் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டியாக ஒரு நாட் போட்டு கம் வச்சு பேஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எடுக்கும்போதே லாங்காக எடுத்துருங்க இதை நம்ம ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம வந்து ஒரு நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரேப் பண்ணும்போது சேம் டைரெக்ஷனில் நம்ம ரேப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். இந்த சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணும்போது கை ரொம்ப நீட்டாக இருக்கணும். இல்லைனா அதுவும் இந்த லைட் கலர் பார்த்திங்க, லைட் கலர் சில்க் த்ரெட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நான் கையில் ஏதாச்சும் சின்ன அழுக்கு இருந்தாலும் கொஞ்சம் தான் டக்குன்னு ஒட்டிடும். இப்போ பார்க்குறீங்கல்ல, இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ரேப் பண்ணி அந்த ஃபுல் சில்க் அந்த ஃபுல்லான அந்த ரிங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ரேப் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் என்னென்னா, நம்ம அந்த இன்னர் சைடு இருக்கு இல்லையா, அந்த ரிங்கோட இன்னர் சைடு, அதில் வந்து கொஞ்சம் கம் மட்டும் அந்த கம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த கையில் ஒட்டிக்கும், அது அடிக்கடி கையில் ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக அந்த கம்மை அது கையில் ஒட்டிக்காமல் கவனமாக அந்த கம் அடியில் அப்ளை பண்ணி கொஞ்சமாக, ரொம்ப ஓவராக இல்லாமல் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நம்ம அதை ரிங்கை ரேப் பண்ணி எடுக்கணும். இப்போது நான் அந்த ரிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டில் ஒரு த்ரெட் வரும் இல்லையா, அதையும் வந்து கம் போட்டு இந்த ஒரு ஃபைனல் நாட் போட்டுட்டு ஒரு கம் போட்டு அந்த அடியில் வர மாதிரியே அந்த இன்னர் சைடில் கம் போட்டு ஒட்டியாச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு ரிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிங்க்கு உள்ளால் கொடுக்குறதுக்காக அடுத்து ஜிம்கா டிசைன் ரெடி பண்ணணும். அதுக்கான பேஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு உள்ளால் நம்ம கொடுக்கணும். அந்த ஜிம்கா பேஸை அடுத்து நம்ம ரேப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பேஸை எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் ரேப் பண்ணதுக்கு முன்னாடி. ஆனால் சில பிளாஸ்டிக் பேஸில் கீழே வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பீசஸ் வந்து அதை கட் பண்ணாமல் நம்ம ரேப் பண்ண தொடங்கினோன்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக்கில் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது பார்த்திங்கெல்லாம் இப்படி குட்டி குட்டியாக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரேப்பிங்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எப்படி இந்த Silkthread ஜிம்காஸ் வந்து நீட்டாக ரேப் பண்ணணுங்கிறத ஒரு வீடியோஸ் இதுக்காக தனியாக போட்டிருக்கேன். நான் ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே அந்த மாடலில் நான் உங்களுக்கு இந்த இதை ரேப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஒரு ரிங் இருக்கு இல்லையா, ஒரு ரிங்க்கு ஒரு ஜிம்கா வச்சு 2 ரிங்க்கு 2 ஜிம்கா நான் ரேப் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஒயிட் கலரில் நான் Silkthreadோட த்ரெட்டை வச்சு அதோட ஜிம்கா அண்ட் ரிங் ரெண்டுமே ஒரு பேராட்டு நான் இப்போ எடுத்துக்கிறேன். ரெண்டுமே நான் இப்போது முடிச்சுட்டேன், ரேப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இனி வந்து அந்த ஜிம்காவை சுற்றி வந்து இந்த ஸ்டோன் செயினை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது அதுக்கு எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த அளவு எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம த்ரெட் வச்சு அப்படியே கூடவே ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இதை ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இதை ஸ்டோன் செயின் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். இனி அடுத்து நம்ம நெட் யூஸ் பண்ணுறோம். இந்த சாஃப்ட் நெட்டை நெட்லேயே 2 டைப்ஸ் உண்டுல்ல. இது வந்து நான் ஒயிட் கலர் சாஃப்ட் நெட் எடுத்திருக்கேன். இதில் 4 cm to 4 cm லெங்க்த்தும் பிரெக்த்து 4 cm வர மாதிரி கட் பண்ணி 4 பீசஸ் வச்சுருக்கேன். ஒரு பேருக்கு 4 பீசஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒவ்வொரு பீஸும் எடுத்து டயகனல் ஷேப்பில் எடுத்து அதை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடுறோம். இது வந்து இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப் இல்லை, கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரணும். ஸோ அதை நம்ம அதை கட்டிட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 பீஸஸையும் இதை மாதிரி எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் ரொம்ப இல்லை கிழிஞ்சிடும், பட் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெச் பண்ணி அப்படி வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பீசஸ் எடுத்து நம்ம வச்சுட்டு நடுவில் அந்த கோல்ட் பீட் இருக்கு இல்லையா, அந்த கோல்ட் பீடை வச்சு அந்த கோல்ட் பீட் வழியாக நம்ம நூல் இப்போ நார்மல் காட்டன் த்ரெட்டாக எடுத்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அந்த நூலை என்ன பண்ணுறோம், ஊசி வழியாக அந்த பீட்க்கு ஒரு ஹோல் வழியாக உள்ளே விட்டு வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கோல்ட் பீடை உள்ளே வச்சு நம்ம இதுக்கு நிறைய லேயர்ஸ் கூட வைக்கலாம். நான் ஜஸ்ட் 2 லேயர் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போது வெளியில் எடுத்தால அந்த நூலை வச்சு அந்த பீடை சுற்றி நம்ம டைட்டாக ஒரு 3-4 டைம்ஸ் நாட் போட்டு எடுத்துக்கணும். இது மெட்டல் பீடுங்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்ட் கொடுக்கும். ஸோ டைட்டாக வந்து அந்த த்ரெட் வச்சு நம்ம 3-4 டைம்ஸ் சுற்றி நாட் போட்டு வச்சுக்கணும். ஸோ இனி அதுக்கப்புறமா இதே நூல் வழியாக அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு வச்சு நூலை வெளியில் எடுத்துடுறோம். அந்த நூலை வெளியில் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நூலை வந்து அந்த ரிங் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம், Silkthread ரேப் பண்ணுது. ஸோ அந்த த்ரெட்டோட லாஸ்ட் பகுதியில் நம்ம அதை வந்து நாட் போட்டு விட்டுடுறோம். டைட்டாக நாட் போட்டு ஒரு 4-5 டைம்ஸ் நாட் போட்டு விட்டுடுறோம். ஸோ அதில் அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து ரொம்ப ஷேக் ஆகாது, ஜஸ்ட் அட்டாச் ஆகிருக்க மாதிரி ஒரு எஃபெக்டாக நம்ம கொடுக்குறோம்.
இப்போ நம்ம இந்த பார்ட்டை நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இனி நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காவை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஜிம்கா அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த ஒயிட் கலர் பேர்ல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு நாட் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நூடுலுக்குள்ளால் அந்த பேர்லை விட்டு அந்த நாட்டுக்குள்ளால் எகெயின் விட்டு அந்த பேர்லை ஒரு நாட்டுக்குள்ளால் மாட்டி வைக்கிறது மாதிரி டைட்டாக போட்டுக்கிறோம். இனி இந்த நீடில் இதுக்குள்ளால் நம்ம இந்த ஜிம்காக்குள்ளால் போட போகிறோம். அப்போ தான் அந்த பேர்ல் அடியிலேருந்து பார்த்தாலும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்காது. ஸோ பேர்ல் உள்ளே இருக்கிற மாதிரி அந்த டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அந்த பேர்லுக்கு உள்ளால நீடில் விட்டு எடுக்கிறோம். இப்போது ஜிமிக்கியோட ஒர்க் முடிஞ்சிருச்சா, இனி அதுக்கு மேலே வந்து ஒரு கோல்டன் பேர்ல் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக அந்த ரிங்கோட மேலே எங்கே நம்ம கீழே அந்த நெட்டு ஆட் பண்ணமோ அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஜிமிக்கியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு பேர்ல் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஆட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி ஏற்கனவே நம்ம அந்த நெட்டு ஆட் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான். இப்படி ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம ஆப்போசிட்டில் அதை வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். 100% ஒர்க் இதிலே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயே உங்களுக்கு இந்த டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுதுன்னா அந்த லூப் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து கோல்டன் நம்ம செயின் இருக்கு இல்லையா, செயின் அதை வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த ஸ்டோன் செயின் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கீழே இருக்க நெட்டையே நான் ஷேப்பாக கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுதான் இன்னையோட அவுட்புட். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒயிட் கோடோட ரிசல்ட்டு. இந்த லட்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ண வேண்டியது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.